நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். விசாரிக்கும் போது வீடியோ எடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக ஒரு பெண் காவலர் இனியாவோடு இருக்க வேண்டும். இது நீதிமன்றத்தின் உத்தரவு. ஓகே யுவர் ஆனர். The court is adjourned. கூட்டிட்டு போய் வண்டியில ஏத்துங்க சீக்கிரம். இனியா மாமா இனியா மா இனியா ஒரு நிமிஷம் இனியா டேய் ஏன்டா இவ்ளோ சீப்பா நடந்துக்கற? இங்க பாருப்பா கோர்ட் சொல்றத நான் கேக்குறேன். இங்க பாருங்க ஹேண்ட்கஃப் போட்டு ஜிப்ல ஏத்துங்க. ஓகே சார். இனியா ஏன்டா நீ நினைச்சது நடக்கலன்னு பயங்கர டென்ஷனா இருக்க போல இருக்கு. யார் சொன்னா நான் நினைச்சது நடக்கலன்னு? இப்பவும் நான் நினைச்சது தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா சாரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இனியா மேடம் டார்ச்சர் பண்ணலாம் நினைச்சாரு. அது நடக்கலல, அதான் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. எக்ஸாக்ட்லி. என்ன விக்ரம், நீ இன்ஸ்பெக்டர் தானே? போலீஸ் மூளை உனக்கு கொஞ்சமாவது இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில பாத்தியா நீ இப்படி கோட்டை விட்டிய. இந்த நீதிமன்றம் காவல் ஐடியாலாம் யார் கொடுத்தது? சுபாஷா கொடுத்தான். டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. நீ இனியாவை டார்ச்சர் பண்ணா நான் கோவமா ஏதாவது பண்ணுவேன். அதை வச்சு நீ டிராமா பண்ணலாம்னு நினைக்கிற. இனியாவை நீதிமன்ற காவல்ல வச்சு விசாரிக்க சொல்லிட்டாங்க. இப்ப நீ தோத்துட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு விக்ரம். எப்படா இனியா இனியா அவ காலை சுத்தி சுத்தி வர? அவ மேல உனக்கு அவ்வளவு லவ்வா? உன்னை அடிச்சா கூட நீ பொறுத்துக்கிற, ஆனா அவளை தொட்டா இப்படி குமர்றிய. டேய் டேய் நீ தோத்துட்டத வெளியே காமிக்காம நடிக்கிற, புரியுது? ஒன்னால இனியாவோட நிழல கூட தொட முடியாது. அதான காதல். கடமை உணர்ச்சி உன்னை மறக்கடிக்குது. ஏன் விக்ரம், இந்த கேஸ் விஷயத்துல இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கிய, இன்னுமா உனக்கு புரியல? சார் வாங்க சார். இந்த ஆளு தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. வாங்க சார். இது தேவையில்லாமலா? ஏண்டா விக்ரம், என்ன சொன்ன? இனியா நிழல கூட நெருங்க முடியாதா? முடியாது. போலீஸ் காவல வச்சு விசாரிச்சு, ஐ மீன் சாரி டார்ச்சர் பண்ணி ஏதாச்சும் எக்கு தப்பா ஆச்சுன்னு வையே, அது எனக்கே ஆப்பா திரும்பி வரும். இப்பவும் அதுதான் நடக்கும். ஆனா என் பேரு வெளியே வராது. சப்ஜெயில நீ கேட்டு வாங்கின அதிகாரியே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. டே விக்ரம், இனியாவை காப்பாத்துறன்னு நீ இப்ப அவளை சூசைட் பாயிண்ட்ல தள்ளி விட்டுருக்க. டேய் என்னடா வளரிட்டு இருக்க? கொஞ்சம் யோசி விக்ரம். சப்ஜெயில என்ன உன் பொண்டாட்டிக்கு ஆர்த்தி எடுக்க போறாங்க. நான் நினைச்சது நீ நினைச்சு பார்க்காதது எல்லாமே நடக்கும். டார்ச்சர் தாங்காம உன் பொண்டாட்டி தொங்கிட்டான்னு வையே, யார கை கட்டுவ? என்னையா? ஜெயில தான் விசாரிச்சாங்கன்னு நான் கையை தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். தைரியம் இருந்தா அவளையா நேருக்கு நேர் மோதுடா. அவளை டார்ச்சர் பண்ணினா ஒன்ன கட்டி தொங்க விட்டுருவான். எகிரு, நல்லா எகிரு. வெறும் 5 நாள் தான். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியை நீ அடக்கம் பண்ண வேண்டி வரும். நீயும் தானா அடங்கிடுவ. டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் ஒன்ன மாதிரி விஷப்பாம்புங்க கிடையாது. என் பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை காப்பாத்துக்கிற வழியை பாரு. சுடுகாட்டுக்கு வழியை தேடிக்காத. ஓகே, நான் சாவனா இல்ல இனியா சாவாலன்னு பொறுத்து இருந்து பார்விக்கிறான். ஜெயில உன் பொண்டாட்டி எப்படி கதற போறான்னு நீ பாப்ப. இனியா நீ கவலைப்படாதம்மா. விக்ரம் உன்னை கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துருவான். அத்தை, நான் இல்லாம அவரு ரொம்ப கஷ்டப்படுவாரு. சரியா சாப்பிட கூட மாட்டாரு. அவரை பத்திரமா பாத்துக்கோங்க. ஐயோ இனியா, என்ன பத்தி கவலைப்படாத. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜாமீன்ல எடுத்துறேன். நீ தைரியமா இரு ப்ளீஸ். ஏய், உங்களுக்கு என்ன சொன்ன? வண்டியில ஏத்த சொன்னா இல்லையா? ஏத்த. விக்ரம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விக்ரம். பயமா இருக்கு விக்ரம். நீ பயப்படாத, நான் இருக்கேன். நான் இருக்கேன். நான் இருப்பேன், நீயும் இருப்ப.
ஆனா இவ இருக்கணும்ல. ஏய் வண்டியில ஏத்த சொன்னா இல்லையா? வேணாம் விக்ரம். ஏத்த வண்டியில. ஆமா விக்ரம். ஐயோ விக்ரம் நீ விக்ரம். நீ பயப்படாத, நான் இருக்கேன்ல. ஐயோ ஏறுமா இனியா ஏறு. இனியா விக்ரம். இனியா இந்த ஜாமீன் எடுத்துறேன். இனியா ஊரு எல்லாம் வர்ற மணக்க அசத்தலா ஒரு புட்டி புட்டிக்க நம்ம காடியா நல்லெண்ணதான். நமக்கு ஏத்தபடி விலை இருக்கு, சுவைச்சு பார்க்கையில கரங்கடிக்க நம்ம காடியா நல்லெண்ணதான். காடியா நல்லெண்ணதான், நம்ம காடியா நல்லெண்ணதான். நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.